அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா சமையல். இன்னைக்கு எம்மியான பீஃப் செமி கிரேவி தாங்க எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரை வச்சுக்கிறேன். ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம பீஃப் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துடலாம். எண்ணெயிலே 2 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுறலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கி விட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துடலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடயே வந்து நான் வந்து 2 பச்சை மிளகா 2 கீரை வச்சுருக்கேன். பச்சை மிளகா சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டாச்சு. ஸ்மெல்லு சூப்பராக வருது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி வந்து நான் பொடிசாக கட் பண்ணி தக்காளி சேர்த்துறேன். தக்காளி வந்து விசில் விடும்போது நல்லா மசிஞ்சிரும். தக்காளி சேர்த்த பிறகு வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். மசாலா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 1 டீஸ்பூன் தனியா பவுட்ரு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மசாலா சேர்த்து. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம். கொத்தமல்லி இங்கே பாருங்கள். மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா எண்ணெயிலே நல்லா வேக விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு விசில் வைக்க போகிறோம். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி தேவையில்லை. இதுலேயே நமக்கு வந்து பீஃப்லேயே வந்து தண்ணி இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இஞ்சி கூட அரைச்ச தண்ணி வந்து இந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சிடலாம். இப்போ 5 விசில் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் சேர்த்துடலாம். தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு நல்லா குக் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். சூப்பராக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம்.
பீஃப் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சுக்கலாம் கார்னிஷ்காண்டி. அவ்வளோதான், எம்மியான பீஃப் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காம நிஷா சமையலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.